இப்போ வந்து இதுதான் வந்து ரூட் ஃபைல். ஸோ இது நீங்க ஒரு HTMLன்னு எடுத்துட்டீங்கன்னா, ஸோ அது அந்த HTML வந்து HTMLக்கு வந்து டாட் HTMLன்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இது என்ன தேவை அப்படின்னா, இது வந்து டாக்குமெண்ட் டைப். என்ன டாக்குமெண்ட் டைப்? அதாவது நீங்க நீங்க எழுதுற உள்ள கோடிங் எல்லாம் வந்து எந்த பர்ட்டிகுலர் வெர்ஷன்ல ரிலீஸ் ஆன டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை அப்போ வந்து நீங்க யூஸ் பண்ற சின்டெக்ஸ் எல்லாம் இந்த டாக்குமெண்ட் டைப் வெர்ஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா மட்டும் என்டர் பண்ணி காட்டும். இல்லை அப்படின்னா அதுக்கான பிஹேவியரை வந்து அதுல காட்டாது. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் HTML டேக்னு பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ள ரெண்டு மெயின் இருக்கு. ஸோ இதுக்குள்ள ஹெட்னு ஒன்று, பாடின்னு ஒன்று. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தது மாதிரி ஹெட்டுங்கிறது வந்து இந்த ப்ரௌசருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். இதோட ஸ்க்ரீன் சைஸ் என்ன, அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து எதுல எல்லாம் பார்க்கலாம் அந்த இன்ஃபர்மேஷனு. அதுக்கப்புறம் அடுத்து வந்து பாடி. ஃபர்ஸ்ட் வந்து மெட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த மெட்டா அப்படிங்கிறது இந்த பேஜை பத்தி சொல்றது. இந்த பேஜ் பத்தி சொல்லிட்டு, ஸோ இப்போ வந்து இதுல கேரக்டர் செட்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த கேரக்டர் செட்னா இப்போ நான் இதுல இங்கிலீஷ்ல டைப் பண்றேன் அப்படின்னா இங்கிலீஷ்ல டைப் பண்ணலாம், இந்த கேரக்டர் கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் எப்படி ஒரு மெஷினுக்கு போய் சேர போகுது, ஒரு புரிய போகுது அப்படிங்கிறது இந்த டைப்பை பொறுத்து. ஸோ இதுல வந்து கேரக்டர்ஸ் டைப் வந்து யூடிஎஃப்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஸோ அந்த யூடிஎஃப் ஃபார்மேட்ல தான் வந்து இதுல வந்து ரெண்டர் ஆக போகுது. ஸோ யூடிஎஃப் கன்வர்ஷன்ல வந்து உள்ள வந்து இந்த நம்ம என்ன டெக்ஸ்ட் எல்லாம் கொடுக்குறோமோ அது வந்து யூடிஎஃப் கன்வர்ஷன் ஒரு டைப் இருக்கு. ஸோ அது மூலமா தான் இந்த மெஷினுக்கு போய் சேரப்போகுது. ஸோ அந்த அந்த இன்புட் எல்லாம் போய் கன்வர்ஷன் ஆகும். அந்த யூடிஎஃப் கன்வர்ஷன்ல இல்லாத டெக்ஸ்ட் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து சில டைம் வெப்சைட்ல பார்க்கும்போது சில கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா டிஸ்பிளே ஆகாது, ரெண்டர் ஆகாது. ஸோ அப்போ அதெல்லாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ இந்த கேரக்டர் செட்டுன்னு ஒன்று இருக்கு. இந்த கேரக்டர் செட் கரெக்டா இருந்து அந்த கரெக்டான டைப் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுல வந்து அதுக்குள்ள அந்த கேரக்டர் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கரெக்டா மேட்ச் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டர் பண்ணும். இல்லைன்னா அதுக்கு ரெண்டர் பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர்ல வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். UTF-8 ஸோ இப்படின்னு இருக்கும். இது வந்து ஸ்மால்ல. ஸோ இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேக் எல்லாம் வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு டேக் அப்படின்னு இருந்தா அதுக்கு வந்து ஓப்பன் டேக் இருக்கும், க்ளோசிங் டேக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எடுத்த உடனே ரூட் டைரக்டரி இந்த 3 இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 டேக் கண்டிப்பா இருக்கணும். ஸோ ஹெட்டு, பாடி, இந்த பாடி 2 டேக்கும் கண்டிப்பா இருக்கணும். ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் இதெல்லாம் வந்து டெய்லி வந்து நீங்க வந்து ஒரு தடவையும் டைப் பண்ணுவீங்களா அப்படின்னா இதெல்லாம் ஒவ்வொரு டைம் நம்மளுக்கு வந்து டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்றதுக்கு இந்த எடிட்டர்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து இது ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இஷ்யூ வரும்போது எந்த இஷ்யூ வந்திருக்கு, எதனால இந்த இஷ்யூ வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வந்து ஈஸியா டீபக் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மெட்டா டேக் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது. இப்போ வந்து நேம் ஈக்குவல் டு வியூ போர்ட். ஸோ வியூ போர்ட்னு ஒரு மெட்டா இருக்கு. ஸோ இதுல ஸோ இந்த வியூ போர்ட் அப்படின்னா நம்ம ப்ரௌசர்ல பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த ப்ரௌசர்ல பார்க்குற ஸ்க்ரீன் சைஸை தான் வந்து வியூ போர்ட். அதாவது நம்ம இந்த டாப்ல இருந்து இந்த பாட்டம் வர. ஸோ இதுதான் வந்து வியூ போர்ட். நம்ம ஸ்க்ரீன் என்ன சைஸோ நம்மளுக்கு கண்ணுல அந்த ப்ரௌசர்ல எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து தெரியுதோ ஸோ அதுதான் வந்து வியூ போர்ட்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த வியூ போர்ட்டை வந்து எப்படி வந்து நம்மளோட பேஜ் லோட் ஆகும்போது இந்த வியூ போர்ட்டோட இன்ஃபர்மேஷன் என்ன, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வியூ போர்ட்ல கொடுப்போம். சரியா? ஸோ இதுல வந்து இதுக்குள்ள உள்ள கண்டென்ட் எல்லாம் வந்து எப்படி எப்படி வந்து செட் ஆகணும் அப்படின்னா வித் ஈக்குவல் டு டிவைஸ் வித். ஸோ அதாவது என்னன்னா, ஸோ நான் கொடுக்குற கண்டென்ட், ஸோ இதுக்குள்ள கண்டென்ட்னா மொத்தமா இந்த வெப்பேஜுக்குள்ள வர எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த டிவைஸோட வித்தோட எல்லாத்தையும் நீ எடுத்துக்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஃபுல் வித்தையும் நீ வந்து எடுத்துக்க லோட் பண்ணும்போது. அப்போ எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனா இருந்தாலும் அதோட ஃபுல் வித்து. சரியா? இப்போ இது சின்ன ஸ்க்ரீன், இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனா இருந்தாலும் சரி, ஃபுல் வித்து.
பெரிய லேப்டாப்ல பெரிய மானிட்டர்ல பெரிய ப்ரொஜெக்டர்ல பார்த்தாலும் அதோட ஃபுல் வித் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஸ்கிரீன் தெரியுதோ அவ்வளவுக்கும் எடுத்துக்கிறோம் சரியா. ஸோ அதுதான் வந்து டிவைஸ் வித் எவ்வளவோ அது அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி. இப்போ மொபைல்ல பார்க்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதா மாறிடும். ஸோ இப்போ மொபைல்ல பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இது வந்து ஃபுல்லா சின்னதா மாறிக்கிறோம், சின்னதா மாறிடும். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு இதையும் வந்து நமக்கு கொடுக்கணும். ஸோ நம்ம ஒவ்வொரு இதையும் செட் பண்ணா மட்டும்தான் இந்த இதை இப்படி கொடுத்தா மட்டும்தான் அதோட ஃபுல் வித்தையும் எடுத்துக்கிறோம் சரியா. இது வந்து லேட்டா பார்ப்போம். ஒவ்வொரு இதுல வந்து லைவா வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து கொஞ்சம் லேட்டா காட்டுறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பேஜ் லோட் ஆகும்போது அது வந்து ஜூம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1.0. ஸோ இது வந்து டிஃபால்ட்டா இருக்கிறது. இப்போ நம்ம பேஜை வந்து லோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டா இப்படி தான் இருக்கும் வெப் பேஜ். ஸோ இப்போ வந்து இது வந்து ஜஸ்ட் சொல்லியாச்சு. இது நம்ம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உள்ள கேரக்டர் எல்லாம் இந்த UTF-8ங்கிற ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் கன்வர்ஷன் நடக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து UTF-8 ஃபார்மேட்ல உள்ள கேரக்டர் தான் நம்ம வந்து இதுக்குள்ள கொடுக்க போறோம் சரியா. நம்ம என்ன ABC A to Z ஆல்பபெட் கேரக்டர் யூஸ் பண்ணியிருந்தாலும் 1 2 3 யூஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா UTF ஃபார்மேட்ல இருக்கிற ஒரு தெரிஞ்ச கேரக்டர்ஸ் சரியா. ஸோ அப்போ வந்து அடுத்து வந்து ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பேஜ், ஸோ நம்ம வெப் பேஜை பற்றி சொல்லியாச்சு. அதோட ஸ்க்ரீன் சைஸ் என்ன, அது பேஜ் லோட் ஆகும்போது ஜூம் லெவல் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து டைட்டில். ஸோ இந்த வெப் பேஜ்னாலே எப்பயுமே ஒரு டைட்டில் இருக்கும். ஸோ எல்லா பேஜுக்கும் ஒரு டைட்டில். ஸோ அதை நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். ஸோ அதையும் வந்து XYZ அப்படின்னு கொடுக்குறோம் சரியா. ஸோ நான் இந்த வெப் பேஜ் லோட் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் டைரக்டரியில் போய் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கணும் அது வந்து இங்கே காட்டும். ஸோ இப்போ நான் அதை டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் டைட்டில் டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஸோ ஒரு ப்ரௌசருக்கு, அதாவது ஒரு இனிஷியலாக HTML பில்ட் பண்ணுறதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்லாம் தேவையோ அதை வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்தாச்சு. ஸோ இது வந்து எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் இது வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தேவையானது சரியா. ஸோ இது எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் ஒர்க் ஆகும், ஆனால் அது வந்து ரைட்டான ஃபைல் கிடையாது சரியா. அது கரெக்டான ஒரு ஸ்டாண்டர்டான ஃபைல் கிடையாது. ஸோ அதில் வந்து நிறைய அதாவது ஒரு ப்ரௌசர் வந்து வேரி ஆகும். ஸோ சில ப்ரௌசர் வந்து சப்போர்ட் ஆகாது, சில ப்ரௌசர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதாவது இப்போ க்ரோம் இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து அட்வான்ஸாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரு பழைய ப்ரௌசர்ஸ், பழைய ஓல்டு ப்ரௌசர்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன்லாம் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களோட இந்த ப்ரௌசர் அப்ளிகேஷனோட சாஃப்ட்வேருக்குள்ள கோட் எழுதியிருக்கவங்க. ஸோ அப்போ வந்து அந்த இதெல்லாம் வந்து இப்போ இந்த நம்ம பண்ற வெப் அப்ளிகேஷன் வந்து ஒரு HTML வெப் பேஜ் வந்து எல்லா ப்ரௌசர்லையும் வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும். ஒரு பர்டிகுலர் ப்ரௌசர்ல மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. சில பேர் க்ரோம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, சில பேர் ஃபயர்ஃபாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா இதுலையும் நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு சின்டாக்ஸும் வந்து எல்லா ப்ரௌசர்லையும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும் சரியா. அப்போ வந்து நம்ம கொடுக்குற சின்டாக்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, அவங்களுக்கு இது தெரியுமா, இந்த சின்டாக்ஸ் வந்து அந்த ஃபீச்சர் சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் இந்த ப்ரௌசர் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது தெரியும்ல, என்னென்ன ப்ரௌசரு இருக்கு, ஸோ அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து தெரியலைன்னா கொஞ்சம் என்னென்ன ப்ரௌசர்ஸ் இருக்கு, இப்போ லேட்டஸ்டா எந்த ப்ரௌசர் வந்து மோஸ்ட்லி யூஸ்டு ப்ரௌசர்ஸ் அப்படின்னு வந்து பாருங்க. ஸோ கரண்டா என்ன, ஸோ அந்த அட்லீஸ்ட் அந்த இதுக்கு வந்து நீங்க கன்வர்ஷன் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா போதும். ஸோ அந்த அந்த எல்லா ப்ரௌசர்லையும் சப்போர்ட் பண்ணுது நீங்க பண்ற ஒர்க் அப்படின்னா அதை வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிக்கலாம், எப்படி வந்து மற்றதுக்கெல்லாம் கத்துக்கிறது, மற்றதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் ஓகே, ஸோ இது வந்து ஒரு HTML ஃபைலை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் HTML கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டேட்டாவை எப்படி, டிசைனை எப்படி நம்ம இந்த ஒரு
வெப்பேஜுக்குள்ள கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், ஸோ நம்ம டிசைன் படி, அதாவது நம்ம டிசைன் பண்றோம், நம்ம ஒரு ஒரு வெப்பேஜை வந்து கன்வர்ஷன் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து விசுவலா வந்து தெரியணும். ஓகே, நான் பண்ற இன்ஃபர்மேஷன் இப்படித்தான் போய் வந்து டிஸ்பிளே ஆக போகுது அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா ஒரு அலைன் பண்ணியோ அதை வந்து ப்ராப்பரா வந்து டிஸ்பிளே பண்ணி காட்ட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு எனக்கு வந்து நான் எப்படியே டிஸ்பிளே பண்ண வந்து தெரியல அப்படின்னா நான் பாட்டில் என்ன பண்ணுவேன், ஸோ எனக்கு இந்த இந்த மாதிரி டிசைன் இல்லை அப்படின்னா ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சும்மா நானா வந்து இப்போ கம்பெனி நேம் இருக்கு அப்படின்னா இப்போ வந்து XYZ ஹார்ட்வேர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து விசுவலா எனக்கு எப்படி எப்படி பண்ணனே தெரியல. இது என்ன கலர்ல வரணும், இது வந்து லெஃப்ட்ல இருக்கணுமா ரைட்ல இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு விசுவலா எனக்கு ஒரு இதே தெரியல. ஸோ அதனால வந்து நான் எனக்கு என்ன பண்ணனே தெரியாது அப்படி. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இமேஜின் பண்ணணும். ஸோ நம்ம வந்து விசுவலா வந்து ஒரு இதை கிரியேட் பண்ணணும். ஸோ விசுவலா தெரிஞ்சா மட்டும்தான் அந்த பேஜ் எப்படி இருக்க போகுது, லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விசுவல் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து கோடிங் ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இல்லைன்னா நீங்க வந்து எதுலயோ வந்து சுத்திக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதை வந்து எப்படி வருது, இது வந்து கரெக்டா தப்பா, இது வந்து கரெக்டான டேக் தான் யூஸ் பண்ணியிருக்கோமா, இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வெப்பேஜ் டிசைனை எடுத்து வச்சுக்கிட்டு, ஸோ இந்த டிசைனா அப்போ நான் வந்து இந்த டிசைனை நான் வந்து இப்போ நான் ஒரு HTML வெப்பேஜா கொண்டு வரும்போது நான் அதுக்கு அப்போ என்னெல்லாம் கோடிங் யூஸ் பண்ணா இந்த டிசைன் எப்படி நம்ம வந்து வெப்பேஜுக்கு வரும்போது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரியா? இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஒரு மினிமல் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மேக்சிமம் வந்து ஒரு 50 லைன் வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு ஒரு என்ன வெப்சைட் வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீச்சர் இது. ஸோ இது வந்து சிம்பிளா சொல்ல போனா நீங்க வந்து பைக் ஓட்டும் போது ஒரு பைக்கோட பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ஒரு கியர் வண்டி ஓட்டி பழகிட்டீங்க அப்படின்னா எல்லா வண்டிலையும் கியருங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக்சிலேட்டர் ஆனா கியர் வந்து இந்த ஒரு ஃபீச்சர் வந்து மாறி இருக்கும், ஃப்ரண்ட் பேக் கியர்னு. ஆனா உங்களுக்கு என்ன கியர் அப்படி இருக்குன்றது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க அதோட ஃபீச்சர் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை போய் பேஸ் பண்ணி நீங்க டிரைவ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஆக்சிலேட்டர் எப்படின்னா அதை திருகுனா போகும், ஆக்சிலேட்டர்னு என்னன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த பைக்கா இருந்தாலும் நீங்க வந்து அதை ஓட்ட தெரிஞ்சிடும். ஸோ இது மாதிரி தான் வெப்சைட்டும். ஸோ இது ஒவ்வொரு பேசிக் இன்ஃபர்மேஷனை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா இந்த பேசிக் ஸ்கில் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து அதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்.